தந்தை உயிர் கொடுத்தார், தாய் உடலை கொடுத்தார். அவங்க இறை இருவருக்கும் மனமார்ந்த நன்றி, மகிழ்ச்சி. என் தாய் தந்தை துணையோடு நிகழ்ச்சியை துவங்குகிறேன். பசி உணவு மகேந்திரன். சரி, வீடியோவில் 2 வீடியோ வரும். ஷார்ட் வீடியோ ஒன்று வரும், பெரிய வீடியோ. ஷார்ட் வீடியோ பார்க்குறவங்க ஷார்ட் வீடியோ பாருங்கள், பெரிய வீடியோ பார்க்குறவங்க இது பாருங்கள். இந்த பிரபஞ்சகம் வானமும் பூமியும் உங்களுக்கெல்லாம் ஒரு உண்மை உணர்வை கொடுக்கிறது. அதில் எந்த அளவுக்கு நீங்கள் கடந்து வர முடியுதோ வாங்க, இல்லை என்றாலும் பிற்காலத்தில் வாங்க. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு இது தேவை. அதற்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுத்திருக்கு, அதுதான் நான். உங்களையும் தேர்ந்தெடுக்கிறது. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கும் அது கொடுக்கும், எனக்கு மட்டுமே கொடுத்துடாது. புரியுதுங்களா? ஆனால் ஆழ்ந்து சிந்திக்கணும். இதை என்ன அப்படின்னா, நான் பல குருமார்களிடம் இருந்தேன். ஒரு நேரம் குருமார்களை குறை கூறியவன். அன்று அந்த குறை கூறும் அறிவை எனக்கு கொடுத்தது. அறிவுன்னு சொல்கிறத விட உணர்வை கொடுத்தது. அது சொல்கிறது சிறப்பு. அறிவில் மிஸ்யூஸ் வரும். இதுக்கு முன்னாடி நான் கண்டினியூவாக பயணிக்கிறவங்களுக்கு புரியும். அறிவில் கண்டிப்பாக மிஸ்யூஸ் வரும், உணர்வில் மிஸ்யூஸே வராது. இதுக்கு எல்லா மகான்களும் எனக்குள் பசியாகவும் உணவாகவும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறேன். இதை ஆழ்ந்து சிந்திக்கணும். இதுவரையிலும் நம்ம முன்னோர்கள் சொன்னது எனக்கு தெரிந்த அளவுக்கு, எனக்கு தெரியாதையும் இருக்கும். புரியுதுங்களா? இந்த ஒன்றை வைத்து விளக்கினார்கள். நான் எது எடுத்தாலும் 2ஐ வைத்து நான் விளக்குவேன். புரியுதுங்களா? 2 தான். வானம் மட்டுமே இருந்தால் நீங்கள் பிறந்துட்டு இருப்பீங்களா? பூமி இல்லாத நான் சந்திரனில் போகிறேங்க, சூரியனில் பிறக்க வேண்டியது தானே. அது எங்கள் மாவட்ட மொழி, வடார்காடு மாவட்ட மொழி. கொஞ்சம் கொச்சையாக இருக்கும். புரியுங்களா? கொஞ்சம் பொறுத்துக்குங்க எல்லாம். புரியுதுங்களா? இன்றைக்கி சட்டசபையில் தூய தமிழில் பேசணும்னு ஒரு வாதம் அதுக்கு ஒரு சிலர் விளக்கம் தான். மாவட்ட ரீதியாக பேச்சு மாறுன்னு. இது வடார்காடு மாவட்ட பேச்சு, இது அப்படி தான் இருக்கும். புரியுதுங்களா? ராணிப்பேட்டை மாவட்ட பேச்சு இப்படி தான் இருக்கும். புரியுதுங்களா? தூய தமிழ் வராது. கோயம்புத்தூரில் வரவங்களாம் திருநெல்வேலியில் வரும், டென்ஷன் ஆகிடாதீங்க. என்ன இப்படி பேசுகிறாரு ஆன்மீகத்தின். அது புரியுதுங்களா? அப்போ எல்லாமே ஒன்றுன்னாங்க. எனக்கு 2ன்னு சொல்லு அப்படின்னு வானமும் பூமியும் உணர்த்துது. புரியுதுங்களா? ஒரு காலகட்டம் பக்தி மார்க்கத்தில் இருந்தேன். அடுத்து ஒரு காலகட்டம் ஞான மார்க்கத்துக்கு வந்தேன். இப்போ உண்மை மார்க்கம்னு சொல்கிறேன். எல்லாருக்குமே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இது உண்மை மார்க்கம்? ஆமாங்க, இது உண்மை. உண்மைன்றது உண்மை. இப்போ நான் பேசுகிறேன்னா ஒருத்தர் கூட இதை எதிர்க்கக்கூடாது. அது எதிர்த்தாங்கன்னா பொய். புரியுதுங்களா? எதிர்க்கலை அப்படின்னா அது உண்மை. அதான் உண்மை மார்க்கம்னு சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன், பசியில் பிறந்து உணவில் வளர்ந்தேன்றேன். 800 கோடி பேரில் யாருன்னா இதை மறுப்பீங்களா? மறுத்தீங்கன்னா அடுத்த செகண்டு சொல்லிவிடுவேன் நான். புரியுதுங்களா? பசியில் பிறந்து உணவுனா வேறு ஏதோ ஒன்று இருக்குதுன்னா, அப்போ பசி உணவும் இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்ததும் ஏதோ ஒரு கடவுள் நீங்கள் சொல்கிறீங்களே, அந்த கடவுளை வச்சு இந்த குழந்தைய வளர வைங்கன்னு மொத்த பேர் பேக் வாங்கிக்கிங்க, ஒருத்தர் கூட வாய் திறக்க மாட்டீங்க. புரியுதுங்களா? ஏன்னா உண்மைக்கு அனைவரும் கட்டுப்படுவீர்கள். அது எது என்றால் பசியும் உணவும். இதை தான் பிரபஞ்சகம் எனக்கு உணர்த்தது. நீங்கள் முதல் தாயின் கருவறையிலேருந்து வருவோம், அதுக்கு முன்னாடி கூட விட்டுரும். புரியுதுங்களா? பிறந்ததும் சுவாச பசி ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் மூச்சை உள்ளே இழுக்கிறீங்க, காற்று உள்ளே போகுது. காற்று உள்ளே போனோன்னா அதுக்கு முன்னாடி இந்த உடலுக்குள்ளே ஒன்று இருக்குது. எது இழுத்துது அப்படின்னா உங்களை கேட்டால் உயிர்ன்னுங்க. உயிரோடு நின்றுட்டீங்க.
உயிரையும் கடந்தது ஒன்று இருக்குது உள்ள. புரியுதுங்களா? உயிர் போனதும் பாடி சில்லுன்னு ஆகாது. உள்ள ஒன்று இருக்குது. எது என்றால் பசி, பிரபஞ்சக பசி. பிரபஞ்சக பசி உடலை விட்டு வெளியேறினா தான் சில்லுன்னு ஆகும். உயிர் தான் போயிடுச்சு 5 நிமிஷத்தில் தொட்டதும் சில்லுன்னு தான், கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கும். அப்போ உயிரையும் கடந்ததுக்குது. ஆனால் இதுவரையில் எல்லாரும் என்ன பண்ணாங்க, உயிர் போயிடுச்சு அப்படின்னாங்க. உயிருக்குள்ளே என்ன இருக்குதுங்கன்னா ஆன்மான்னாங்க. அது தவறான தவறு இல்லை, உண்மை தான் அது. அது எல்லாருக்கும் புரியல. ஆன்மான்னாங்க, ஒரு ஆள் ஒன்று சொல்கிறாங்க. எனக்கு இந்த பிரபஞ்சகமும் வானமும் பூமியும் பசியும் உணவுன்னு உலக மக்களுக்கு நீ சொல்லிக் கொடுப்பியா அப்படின்னு வானமும் பூமியும் எனக்குள் உணர்த்தியது. அதற்கு ஒருவரை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தது வானமும் பூமியும் தான். அவர்கிட்ட கண்டி போலன்னா இந்த உண்மை எனக்கு புரிஞ்சிருக்காது. அவர் யார் என்றால் தமிழர் வேளாண்மை ஞானபிரகாஷ் ஐயா. ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றி, மகிழ்ச்சி. அவர் வேண்டி இல்லைன்னு வச்சிங்கன்னா முதல்ல வானமும் பூமி அவரை தேர்ந்தெடுக்குது. அவரை தேர்ந்தெடுத்துட்டு அவர் மூலயமா என்னை தேர்ந்தெடுக்குது. என் மூலயமா உங்களை எல்லாரும் நீங்களாம் கொடுத்து வச்ச ஆளுங்க. உங்கள் எல்லாரையும் பிரபஞ்சகம் அள்ளி அணைக்க போகுது. அதுக்கு என்ன ஒரு தேர்ந்தெடுத்துக்குது. இது மாதிரி ஒரு தலைப்பு பேசுனேன். இது கண்டினியூவாக பேசின்னு வரேன். நீங்கள் பிறந்ததும் நுரையீரல் மூலயமாக உணவு உள்ளே போகுது. நுரையீரலில் இருக்கிற பசி அந்த உணவை காற்றை உண்ணுகிறது. புரியுதுங்களா? அழுதிங்க, அந்த காற்று உள்ளே போனதும் அந்த உணவு போனதும் எனர்ஜி கிடைக்கிது, சத்து கிடைக்கிது. கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி அழுகுறீங்க. இது பஞ்சபூத பசி, மூக்கு மூலயமா போகிறது. வாய் மூலயமா அறுசுவை பசி. புரியுதுங்களா? அழுதிங்க. உங்கள் அன்னை உங்கள் தாய் நீங்கள் அழுதுதான் எடுத்து பால் கொடுத்தாங்க. அன்னைக்கு வாய் வழியாக உணவு ஆரம்பிச்சிங்க. புரியுதுங்களா? சாப்பிட இன்றைக்கி வரல சாப்பிட்டுங்க தானே இருக்கிறீங்க. புரியுதுங்களா? இதை யாருன்னா மறுப்பாங்களா? பாருங்களேன், 800 கோடி பேர் சைலண்ட்டாக இருக்கிறாங்க. இல்லை, இது ரெண்டும் இல்லாமல் பிறந்து வளர்ந்துட்டிங்களா நீங்கள்? எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லி கொடுறான்னு இந்த கடவுள் சொல்கிறார். வானமும் பூமியும் அதுதான் பசி உணவு. உடலில் 2 பசி இருக்கிறது. அறுசுவை பசி ஒன்று, பஞ்சபூத பசி ஒன்று. இதுவரையில் எல்லாரும் அறுசுவை பசியை மட்டும்தான் பேசுனாங்க, பஞ்சபூத பசியை பேசலை. இன்னொன்று, பசியும் உணவு தான் கடவுள்னு சொல்லி கொடுக்கல. வேறு ஏதோ கடவுள் ஒன்று இருக்குன்னா அதையும் நான் விளக்குறேன். அதெல்லாம் கடவுள் இல்லையான்னா இருக்குது. ஆனால் அது மனதிற்காக இருக்கிற கடவுள். புரியுதுங்களா? இப்போ நான் சொல்கிறது உயிருக்கான கடவுள். ஆழ்ந்து சிந்திக்கணும். புரியுதுங்களா? அது படிப்படியாக இதுக்கு மேலே பார்த்துன்னு வரலாம். இன்றைக்கி 2 புரிய வச்சுக்கிறேன் உங்களுக்கு. என்னென்னா, எல்லாம் 2ஆக நான் விளக்குவேன். ஒன்று, இன்னொன்று மனதிற்காக ஒரு கடவுள் இருக்குது. அந்த கடவுளும் நமக்கு தேவை. உயிருக்காக இருக்கிற கடவுள் ஒன்று இருக்குது, அதுவும் நமக்கு தேவை. உயிருக்காக இருக்கிற கடவுள் சுய அறிவு, அது பிரபஞ்சக கட்டுப்பாட்டில் இருக்குது. மனதிற்காக இருக்கிற கடவுள், புரியுதுங்களா? மனதிற்காக ஒரு கடவுள் இருக்குது. அது நம்ம மகான்கள், மகரிஷிகள், ஞானிகள், யோகிகள், மனிதர்கிட்ட ஒப்படைச்சிக்குது. பிரபஞ்சகம் ஒன்று மனிதர்கிட்ட ஒப்படைச்சிக்குது, ஒன்று தன் கண்ட்ரோலில் வச்சுங்குது. புரியுதுங்களா? அதுங்கிட்ட ஒன்றுமே போய்டு ஆட்டோமேட்டிக். அது ஆட்டோமேட்டிக் போர்டுன்றாங்களே, அது மாதிரி உலகத்திலேயே யாருமே விளக்கலைங்க இது வரலாம். உங்களை நீங்களாம் கொடுத்து வச்சுங்க. பிரபஞ்சகம் உங்களுக்கு கொடுக்குது பாருங்களேன். புரியுதுங்களா? உலக சமாதானம், உலக சமாதானம், உலக சமாதானம். ஏன் இது வரலாம் சொல்லிங்கிறாங்க, சமாதானம் வரல. அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி. அனைவருக்கும் பசி உணவு வணக்கம்.